2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக் கனியை எட்டிப் பறிக்க திமுக, அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் தங்கள் கூட்டணியை பலப்படுத்த பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறது. இருபத்தோரு கட்சிகளுடன் மெகா கூட்டணியை கட்டமைத்திருக்கும் திமுக எப்படி தனது கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கப் போகிறது என்பது பலரது எதிர்பார்ப்பாக இருந்தது. குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் என கடந்த 3 தேர்தல்களில் திமுகவின் வெற்றி கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்கின்ற காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது அக்கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. கடந்த முறையை காட்டிலும் புதிய கட்சிகள் கூடுதலாக இடம் பிடித்திருப்பதால் பழைய கட்சிகளுக்கு தொகுதிகள் குறைக்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில்தான் கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வெற்றி கொடி நாட்டிய காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை 20 இடங்கள் வரை மட்டுமே கிடைக்கும் என்று கூறப்பட்டது. இதையடுத்து உஷாரான காங்கிரஸ் தலைமை தங்கள் தேவை என்ன என்பதை திமுகவிடம் நேரடியாக சொல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஜயின் அரசியல் செல்வாக்கையும் அவரது கட்சியின் வளர்ச்சியையும் பொதுவெளியில் பாராட்டத் தொடங்கினர். திமுக பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்த பின்னர் தங்களது விருப்பமாக 41 தொகுதிகள் கேட்டதாகவும் 23 தொகுதிகள் வரை மட்டுமே தர இயலும் என்று திமுக தரப்பில் சொன்னதாகவும், இதனால் தொகுதி உடன்பாடு எட்டப்படுவதில் இழுபறி நீடித்து வந்ததாகவும் தெரிகிறது. இந்த உடன்பாடு விவகாரத்தில் காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் உறுதியாக இருந்ததால் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விழி பிதுங்கி போனார். ஒரு கட்டத்தில் திமுக கடந்த முறை ஒதுக்கிய 25 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்த நிலையில் காங்கிரஸ் தரப்பில் குறைந்தபட்சம் 35 தொகுதிகளாவது ஒதுக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கிடையே காங்கிரஸ் தவேக இடையே ரகசிய பேச்சுவார்த்தை நடப்பதாக எல்லாம் தகவல் பரப்பப்பட்டது. இறுதியாக 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்குவதாக தெரிவித்த திமுக தலைமை ஒரு நாள் கெடு விதித்தது. இதனைத் தொடர்ந்து ஜவ்வாக இழுத்து வந்த காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியது. சென்னை விமான நிலையம் ஐடிசி ஹோட்டல் என்று வலம் வந்த காங்கிரஸ் தலைவர்களின் வாகனம் இறுதியாக அண்ணா அறிவாலயத்தில் தஞ்சம் புகுந்தது. கடந்த முறை வழங்கப்பட்ட 25 தொகுதிகளை விட கூடுதலாக 3 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் சேர்த்து 28+1 பெற்ற மகிழ்ச்சியில் செல்வ பெருந்தகை கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். தொடக்க ஆட்டக்காரர்களாக மாணிக்கம் டாகோர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் விஜயின் செல்வாக்கை புகழ்ந்து அடுத்தடுத்து எக்ஸ் தளத்தில் களமாடியதால் காங்கிரசுக்கு 10 பைசா செலவில்லாமல் கூடுதலாக ஒரு எம்பி கிடைத்துவிட்டார் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப் போவதில்லை என்ற பாணியில் பந்தாரை எல்லாம் அரவணைக்கும் அண்ணனாக உள்ள திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த ஒப்பந்தம் முடித்து தனது வாகனத்தில் ஏறும்போது செய்தியாளர்களை நோக்கி முடிச்சு வச்சாச்சி என்று கையால் சைகை காட்டியபடி புறப்பட்டார். இதே போலத்தான் வெயிலில் சுற்றாமல், தொண்டை தண்ணீர் வற்ற கத்தாமல் தன்னுடைய சாமர்த்தியமான காய் நகர்த்தலால் கட்சி ஆரம்பித்து 21 வருடங்களுக்கு பின்னர் முதன்முறையாக திமுக உபயோகத்தால் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் ஒன்றை பெற்று சாதித்திருக்கிறார் பிரேமலதா. இதே போலத்தான் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி விரைவாக கூட்டணி காய்களை நகர்த்தி தங்கள் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை பெற்றிருக்கிறார். மொத்தத்தில் சொல்ல போனால் காங்கிரசும் தேமுதிகவும் பாமகவும் தங்கள் ராஜதந்திரத்தால் தலா ஒரு ராஜ்யசபா எம்பியை பெற்றிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் மாணிக்கம், யாதவ பிரகாஷ் மற்றும் வேல்ராஜ்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.